வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து முற்றும் துறந்த ஞானிகள். யார் அந்த முற்றும் துறந்த ஞானிகள்? அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம், பார்த்துருவோம். நம்ம பொதுவாக என்ன நினச்சின்னு இருப்போம்னா, முற்றும் துறந்த ஞானிகள்லாம் இந்த உலகத்தை திறந்துட்டு குடும்ப ஃபேமிலி எல்லாத்தையும் திறந்துட்டு நம்ம துறவியாக போனால் தான் இறைவனை பார்க்க முடியுன்ற மைண்ட் செட்டில் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அது ரொம்ப தவறான கருத்தாகும். ஏனென்றால் முற்ற இடத்த துறக்கிறவன் பேர் ஞானி. இப்போது உன்னோட சுவாசம் வந்து முழுமையாக உன் உடலுக்குள்ளேயோ உன் தலைக்குள்ளேயோ முழுமையாக செல்லலை. பாதி போது விட்ட குறை தொட்ட குறையாக தான் போய் வந்துனுக்குது. இப்போ அறகுறைய சுவாசத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துனுக்குறோம். இப்போது இந்த அறகுறைய சுவாசம் இருக்கிறதுனால தான் உன் பட காட்சிகள்லாம் கண்ணு முன்னாடி ஓடுது, அதாவது எண்ணங்கள் ஓடுது. ஏன் அப்படி எண்ணங்கள் ஓடுதுன்னா, உன்னோட காற்று அலைகள் வந்து முழுமை அடையலை. உன் காற்று அலைகள் வந்து உனக்குள்ளே முழுமையாக செல்லலை, முழுமையாக ட்ராவல் பண்ணலை. அப்படி பட்டு கீழே வர்றதுனால அந்த இடத்துல எந்த இடத்துல படுதோ அந்த இடத்துல சளிகள் அதிகமாக இருக்கும். நம்ம தலையில் சளி அதிகமாக இருக்கும், நெத்தியில் தலையில் சளி அதிகமாக இருக்கும். அப்போது இந்த காற்று என்ன ஆகுதுன்னா, இந்த நீர் மேலே பட்டு வெளியே வர்றதுனால உனக்கு பட காட்சிகள்லாம் உங்களுக்கு அதிகமாக தெரியுதுனால மனம் அதிகமாக ஓடும். அப்போது எண்ணங்கள் அதிகமாக அலைப்பாயதுனால உங்களால் சரியான முறையில் சுவாசம் செய்ய முடியாது. அப்போது இந்த இடத்த திறந்து பார்த்துட்டானா அவன் பேர் முற்றும் துறந்த ஞானி. முற்ற இடத்த திறந்தவன் பேர் ஞானி. இப்போ நானும் ஒன்று இருக்குது, எனக்குள்ளே நீனும் ஒன்று இருக்குது, அதை நான் கண்டுபிடிச்சேன்னா அது பேர் ஞானி. இதுதான் இந்த விஷயமே. முற்றும் துறந்த ஞானின்னு என்ன அர்த்தம்? உங்கள் சுவாசம் எங்கே முட்டுதோ அதை திறந்து பார்க்கணும் பேர் ஞானி. இதுதான் முற்றும் துறந்த ஞானி. நன்றி, வணக்கம்.